ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. Why do you see the world and not the self? Turn your gaze inside. The world will vanish and only the self will remain. என்கிறார் ரமண மகரிஷி. உள்ளுக்குள் தன்னை தேடுவதற்கும் புறவெளியில் ஒரு சாதகன் ஞானத்தை தேடுவதற்கும் ஆன்மீக ரீதியில் என்ன வேறுபாடு? பிள்ளையார் இருந்தார். அவர் கைலாசத்திலிருந்து சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்துட்டு அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன் சொல்லி ஞானப்படுத்த வாங்கி போட்டார். முருகர் மயில் மேலே ஏறி உலகமெல்லாம் சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே பிள்ளையார் பழத்தை வாங்கிட்டாருன்னு ஒரு கோவம் வந்து நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு பனிமலை மேலே வந்து உட்காண்டார். இதுதானே நம்ம புராணங்கள் சொல்லப்படுகிற கதை. அந்த மாதிரி இந்த கேள்விக்கான பதில், உலகம் பூரா இருக்கக்கூடிய தெய்வசக்தியை தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். கிடைக்கும், டைம் பிடிக்கும். இருந்த இடத்துலேருந்தே கடவுளை தேடினாக்கா ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா அதில் வேறு ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயே கண்ண முடியும்னு உட்கார வேண்டியது தான். அந்த கடவுளுடைய தரிசனம் கிடைச்சிடும். இப்போ இது வந்து அண்டத்தில் தேடுவது பிண்டத்தில் தேடுவதுங்கிறது. ஏன்னா நம்ம உடம்பே கூட இந்த பெரிய உலகத்தினுடைய ஒரு பாட்டு தான். இந்த பெரிய உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம உடம்புலேயும் இருக்குது. பெரிய உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வீக சக்திகளும் நம்ம உடம்புலேயும் இருக்குது. நம்ம மூக்கில் போயிட்டுருக்கார் இல்லையா காற்று பகவான், அவர் வாயு. நம்ம உடம்பில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ்ன்றாங்க, அதுதான் வருணன். நம்ம உடம்பில் இருக்கிற நெருப்பு, அதுதான் அக்னி பகவான். நம்முடைய கையில் இருக்கிற 5 விரல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்திரன். நம்முடைய பாதங்கள் விஷ்ணு. நம்முடைய மனம் சந்திரன். நம்முடைய நெற்றியில் இருக்கிறது சூரியன். நம்முடைய இதயத்தில் இருக்கிறது குகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். எல்லாரும் நம்ம உடம்பில் இருக்காங்க. அப்போ நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு விஷயத்த உலகம் பூரா ஏன் கஷ்டப்பட்டு அப்படி தேடணும் இல்லையா? ஆனால் முடியாது மனங்களால். இருந்தபடி இருங்கோள் அப்படிங்கிற தாய்மானவர். எப்படி இருக்கியோ அப்படியே இரு அப்படின்னு. நீ குடும்பத்தில் இருந்து இதெல்லாம் செய்கிற போது உன்னுடைய டே டு டே லௌகிகத்தில் வரக்கூடிய எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், இந்த குடும்பத்தை நடத்துக்கு தேவையான பொருளாதார தேடுதல் இல்லையா, ஃபினான்ஷியல் பர்சியூட்ஸ்ன்னுவாங்க, அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், இதனால் கடவுளை தேடுறதுக்கு ஒன்று கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா தோ யூ ஆர் வில்லிங், யூ ஆர் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஃபுல் டைம். இதே எனக்கு எதுவுமே வேணான்னு குடும்பம் எல்லாத்தையும் விட்டு யாராவது ஓடி போய் பரதேசி மாதிரி சுற்றிக்கின்னு இருக்கான்னு வையேன், அவனுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. பட் வேறு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். லைக் எங்கே தங்கிறது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அவனை பாதிக்கும். அதனால் இதெல்லாம் கூட ஒரு டச் அண்ட் கோ கேஸ் தான். இப்படி இருந்தால் கிடச்சிடும் சொல்ல முடியாது, அப்படி இருந்தால் கிடச்சிடும் சொல்ல முடியாது. இது காரணம் நம்முடைய பிளானட்ஸ். நம்ம உடம்பில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதுதான் நம்மளை தவத்தில் அழுத்துறது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தாலம்னு ஒன்று இருக்கும். இந்த 11வது வீடு லக்னத்தில் இருந்து அதில் நல்ல கிரகங்கள் எல்லாம் இருந்தால் உனக்கு தெய்வீக நாட்டம் சீக்கிரம் சித்தியாகும். பல பேருக்கு தோஷங்கள் இருக்கும். இந்த ராகு கேதுக்கு நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி நாட் ஸோ ஃபேவரபுள் பிளானட்டரி கன்சலேஷன். அப்போ லேட் ஆகும் கடவுளை அடையிறதுக்கு. தோ யூ ஆர் இன்டென்ஷனலி இன்ட்ரெஸ்டட், அடையிறதுக்கு லேட் ஆகலாம். அதனால் இதெல்லாம் கூட ஒரு அதிர்ஷ்டம்தான். கடவுளை எப்படி வேணால் அடையலாம். பிள்ளையார் எப்படி அடைஞ்சார், முருகர் எப்படி அடைஞ்சார்னு நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரிஞ்ச மகான்களெல்லாம் பாருங்கள். சித்தார்த்தன் அரண்மனையை விட்டு மகன் மனைவி எல்லாரையும் விட்டு காட்டிலையும் மோட்டிலையும் போய் ஜனங்க கிட்டலாம் கல்லடியும் சொல்லடியும் பட்டு கடைசியில் அவருக்கு புத்தகையால் அவர் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தபோது அவர் கிடைச்சிச்சு. மதுரகவி ஆழ்வார் அயோத்தியில் போய் ராமர் இருப்பாருன்னு தேடினே இருக்கார். ஆனால் அங்கே குரல் கேட்குது, நான் இங்கே இல்லைன்னு. அந்த குரலை ஃபாலோ பண்ணி வந்தால் நம்ம ஊருக்கே வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் ஒரு பிள்ளைய மரத்து பொந்து கடியில் போய் உக்காந்துக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு 12 வயசு பாலகன் உட்காந்துருக்கார். அவர் தான் நம்ம ஆழ்வார். இப்போ இவர் தேடியது அயோத்தியில், கிடைத்தது ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலியில். இவர் தேடியது அந்த ராமன் என்ற வடிவத்தில் இருந்த தெய்வீகத்தை. ஆனால் அதே ராமசக்தி
இங்கே 12 வயசு பாலகனுடைய உடம்புக்குள்ளே இருந்ததுங்கிறது தான் முதற்கவி ஆழ்வார் நம்மாழ்வார் வரலாற்றில் வர்ற விஷயம். அது மாதிரி எது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. முருகர் இருந்தார், அவருக்கு வயசான கிழவன், வள்ளி முருகரை தான் தேடினான். ஆனால் அவரை கிழவன் சொல்லி ஏமாந்து போயிட்டான். ஏன்னா இவன் மைண்டுக்குள்ளே இந்த கேலண்டரில் இருக்கிற மாதிரி மயில் மேலே உட்காந்துட்டு இல்லை வள்ளி தேவியான கூட இருக்கிற முருகர் தேடின்னு இருக்கான். அப்படியெல்லாம் வராது இல்லையா. அவன் எந்த பாடியில் இருக்கானோ எப்படி இருக்கானோ அந்த கண்டெம்பரரி டைமில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் இது வரைக்கும் கடவுளை அடைஞ்சவங்க எல்லாரையும் பாரு, ஏதோ ஒரு வகையில் இப்போ ஆதிசங்கரர் இருக்கார், அவர் காசி விஸ்வநாதரை பார்க்கணுன்னு தான் போனார். ஆனால் அவர் சக்கிலியன்னா 4 நாய் கையில் வச்சுன்னு வந்து நிற்கிறாரு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய சிஷ்யனாக விரும்பிய சோமாசி நாயனாருக்காக யாகம் பண்ணுறாரு. சோமயாஜுலு தான் சோமாசி நாயனார்ன்றது. அப்போது அந்த யாகசாலைக்குள்ளே இந்த ஐருங்கெல்லாம் ஓடிடுறாங்க. ஏன்னா ஒரு சக்கிலியன் இல்லை பறையன்ற கோலத்தில் அந்த இடத்துல சாமி வராரு. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கடவுள் கிடைச்சதோ அவங்க எல்லாருக்கும் நேரடியாக நீ நினைக்கிற மாதிரி கேலண்டர் ஃபார்ம் ஆஃப் கடவுள் கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்தில் அந்த தெய்வசக்தி யாருடைய உடம்பில் இருந்ததோ அந்த வடிவத்தில் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ எப்போ கிடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும். எந்த ஃபார்மில் அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கல. அவராக ஆசைப்பட்டால் தான் நமக்கு அந்த திவ்ய தரிசனங்கள் காட்சிகள் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் தாய்மானவர் சொன்னார், இருந்தபடி இருங்கோல்ன்றார். எங்கே இருக்கியோ அப்படியே இரு. இப்போ நீ என்ன பண்ணும், உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு, ஜனங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணு, ஜனங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு, ஜனங்களை மாதிரியே வாழ கற்றுக்கோ. ஒரு குறிப்பிட்ட நேரம் உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் கிடச்சிடும், அவ்வளோதான். எப்போ கிடைக்கணும்னு ஒரு கணக்கு. பருவத்தாலன்றி பழம். ஒரு விதை போடுற, அது ஒரு மரமாகி அதிலேருந்து 100கணக்கான மாம்பழங்கள்லாம் வந்த பிறகு நீ வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுன்னு இருக்கலாம். நீ அவசரப்பட்டேன்னா என்னாகும், ஒரு அரிசி பானைக்குள்ளே கிடைச்ச ஒரு மாங்காயை கொண்டு போய் போட்டு அதை தடி வச்சு அடித்து பழுனாக்கா அந்த ஒன்றோடு நின்று போயிடும் இல்லையா. அது கூட உனக்கு ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய ஒரு மாம்பழத்தோட டேஸ்ட்டு இருக்க போகிறதில்ல, இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கிறதெல்லாம். அதனால் வாழ்க்கை என்பது ஒரு தேடுதல்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த தேடுதல் கிடைக்கிற நேரம் கூட இருக்குது. ஒரு திருஞான சம்பந்தர் என்ன கடவுளை தேடினாரா? சீர்காழி குளத்துக்கரையில் அவங்க அப்பா உட்கார வச்சு அந்த குழந்தைய குளிக்கிச்சு வரேன்னு போனார். அப்பாவை காணவேன்னு இதாவது அழுகுறான். அப்போ ஆகாசில் போயின்னு இருந்த பார்வதியும் சிவபெருமானும் கீழே இறங்கி ஞானப்பாலை கொடுத்து உடனே சோடுடைய செவியன்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிற ஒரு திருஞான சம்பந்த குழந்தை கிடைக்குது. அவர் ஏன்னா அவருக்குள்ளே இருந்த ஆத்மா முருகனுடைய ஆத்மா. உரை புகழியூரில் வேதங்கள் தழைத்துவாங்க வருபவனேன்னு தான் அவரை பற்றி சொல்லுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுந்தரர் இருக்கார். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கல்யாணம்லாம் பண்ணி ரெடியாக உட்கார வைக்க போகிறாங்க. மணப்பாலைகள் இருக்கிற போது ஒரு வயசான கிழவனா சிவபெருமான் வராரு. நீ இந்த பொண்ணை கட்டிக்க முடியாது, நீங்கள்லாம் எனக்கு அடிமைகள் என்றார். பிராமணர்கள் அடிமையாக முடியாதுன்னு பாரு பத்திரத்தானு அதில் இருக்குது, என் குலம்லாம் உனக்கு அடிமைன்னு. சரின்ட்டு கல்யாணம் நின்று போகுது. இவருக்கு அந்த வந்த ஐர் ரூபத்தில் வந்த சிவம்பினால் போகிறாரு. அவர் திருவண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே போய் சிவலிங்கத்தில் மறைஞ்சிட்டு பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுகங்கிறாரு. அப்போ சிவபெருமானுடைய தரிசனம் அவருக்கு எப்போ கிடைக்குது, அந்த தடுத்தாற்கொள்ள வேண்டிய தருணம் வரும்போது கிடைக்குது. அதனால் எம்மை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றான் தான் தேவாரம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது கடவுள் உன்னை தடுத்தாட்கொள்வார், உங்கள்கிட்ட இருக்கிற கர்மாவை கழிப்பார். அதுக்கப்புறம் உனக்கு கடவுளை தவிர வேறு எதிலையும் மைண்டு போகாத அளவுக்கு மாற்றி விட்டுருவார். மாணிக்க வாசகர் திருவாத ஊரனாக இருந்தார். அவருக்கு இந்த குதிரை வாங்க போன இடத்துல வந்த சோதனையில் அடியெல்லாம் வாங்கி பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவபெருமானே வந்து இவரை ஞானி ஆகிட்டாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்பர் சுவாமி தீராத வயிற்று வலி வந்து அவங்க அக்கா அவருக்கு சிவனுடைய இது மாற்றிக்கொனி சமண மதத்தை விட்டுன்னு உடனே அவருக்கு ஞானம் கழிச்சு போச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் கழித்த கண்டெக்ஸ்ட்டு, ஞானம் கழித்த வயசு இதெல்லாம் வேறு வேறையாக தான் இருக்கும். எல்லாருக்கும் செட் பேட்டர்னில் ஒரே மாதிரி எதுவும் எல்கேஜி யூகேஜின்னு ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 மாதிரிலாம் கிடைச்சது இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைம் எப்படி வருதுன்னா, ஒன்று நம்ம ஜாதகம், நம்ம ஜாதகத்தில் அருளை அடைவதற்கான சில கிரகங்களுடைய கன்ஸ்டலேஷன் இருக்கும். அந்த கலவை கிரகங்களுடைய அந்த காம்பினேஷன் இருந்தால் அந்த நேரத்தில் தான் ஞானம் கிடைக்கும். அதுக்கு முன்னாலெலாம் கிடைக்கவே கிடைக்காது.
ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஒரு பழம் பழுக்கிறதுக்கு டைம் இருக்கிற மாதிரி நமக்கும் வாழ்க்கையில் ஞானம் கிடைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. 3 வயசில் ஞான சம்பந்தர் கிடைக்கலாம், 16 வயசில் ஆதிசங்கருக்கு கிடைக்கலாம், 32 வயசில் ஏசுநாதர் கிடைக்கலாம், 36 வயசில் சிவசங்கர் பாபா கிடைக்கலாம். எப்போ கிடைக்குன்னு என்ன சொல்ல முடியும்? ஆனால் இருக்கும். ஒரு மாம்பழம் இருக்குன்னா அந்த மாம்பழத்துக்குள்ள சீடு எப்பயுமே இருந்துட்டு தானே இருக்கும். புதுசாவோ வரப்போகுது ஆகாசத்திலேருந்து, அந்த மாதிரி அதுக்கு ஒன்று இருக்கும். இப்போ என்னை பற்றி சகாதேவ நாட்டில் வரும், ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிடங்கிறார். தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கிற போதே சிவசங்கர் பாபா சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமாகி அவதரித்தில் அவதரித்தார். பிறக்கிற போதே தாயாருடைய கர்ப்பத்தில் சிவன் சக்தி ப்ளஸ் திருமால் சேர்ந்த முதன்மை அவதாரம்னா பிள்ளையார தான் இருந்தார் அப்படின்றான். இப்போ ஏன் அந்த அளவுக்கு தாயாருடைய கர்ப்பத்திலேயே இருந்தாருன்னா 36 வயசு வரைக்கும் ஏன் கிடைக்கல? நம்ம ஜாதகத்தில் பிளானட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை எல்லாம் போயிட்டு நமக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்குதோ அந்த நேரத்தில் தான் அதுக்கு ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய் தெரிவித்திட பூர்வத்தோன் பிறை குறைவர, அதாவது பூர்வ புண்ணிய அதிபதியாகிய சந்திரனுக்கு இருந்த குறைகள் நீங்கிய பின்னால் அப்படின்னு அர்த்தம். குறைவர உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்துட்டான். இந்த உடலுக்குள்ளவன் யார்? சிவசங்கரர். உயிருக்குள்ளவன் யார்? ராகவேந்திரர். ஸோ அந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தரிசனம் பண்ணிக்கிற காலம் எப்போ வருது? 36வது வயசில் தான் வருது. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். நீ வேடிக்கை பாரு, எதையும் தேடி அலைய தேவையில்லை, அதனுடைய போக்கில் விட்டுடு. ஆனால் you will get it. If you are really keen, if you are really deserving, you will get it. But you have to have patience. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. தனித்திருன்னா என்ன? இந்த கும்பலெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு உன்னை தனிமையாக வச்சுக்கோ. ஏன்னா கும்பல் இருந்தால் ஊருக்கு அதெல்லாம் பேச தோணும் இல்லையா? அது தேவையில்லை. ஐசோலேட் ஐசோலேட் யுவர் செல்ஃப். தனிமை கண்டதுண்டு அதில் சாரம் இருக்குதம்மா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, சாலிட்யூட் இஸ் பிளிஸ். அதுக்கு என்ன? பசித்திருன்னு அர்த்தம். பசித்துன்னா என்ன? சோறு தின்னாமல் இருக்கிறதுங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்லலை. அளவாக சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ரொம்ப ஹாக் பண்ணியும் சாப்பிடக்கூடாது. பசி எதுக்காக இருக்கணும்? ஞானத்துக்கான பசியாக இருக்கணும். அதனால் நம்ம சம்ரஷ்னால ஒரு அந்தாதி எழுதியிருப்பாங்க. அதில் பசி பசி என்று அலைகின்ற உலகத்தில் ஞான பசி எடுத்து பரதேசம் போனவனே என்னை பற்றி வரும் 4 வரி. அப்போ ஞான பசி, இந்த இட்லி தோசை புண்ணாக்கு இல்லை. பசி பசி என்று பறந்து திரிவோரில் ஞான பசி எடுத்து பரதேசம் போனவனே, அன்பை புசி புசி என்றூட்டி நம்மை சூழ்ந்த ஊழ்வினையை நசி நசி என்றே அறவொழிக்கும் வித்தகனே. அப்போ பசின்றது என்ன? இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பாட்டுக்கான பசி இல்லை, ஞானத்துக்கான பசி இல்லையா? அது தனித்திரு. அதுக்கு அடுத்தது பசித்திரு தான், அது ஞான பசி. அதுக்கப்புறம் என்ன? விழித்திரு. விழித்திருன்னா என்ன? நாம் தேடுகிற விஷயம் உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும். நம்ம எதை தேடுறோமோ அது உண்மை தானே. கடவுள் மிகப்பெரிய உண்மை உலகத்தில், கிடைக்காம ஒன்றும் போகாது. அப்போ விழித்திருன்னா என்ன? அந்த அனுபவம் வருகிற போது நீ ஏமாந்து போயிடுவேன். ஆதிசங்கர் சக்கலின்னு ஏமாந்து போனார். அங்கே இவர் தேடின சிவன் அங்கே தான் இருக்கார். அர்ஜுனன் பாசுபதாசனம் வாங்கிறதுக்காக ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனனை தேடி போகிறான். அவர் வேடனா வந்து நிற்கிறாரு. வள்ளிக்கு வேடனா முருகப்பெருமான் விருத்தனா வந்து நிற்கிறான். அப்போ உலகத்தில் எந்த வடிவத்தில் கடவுள் வந்தாலும் நீ இருக்கணும். விழித்திருன்னா என்ன? அந்த அனுபவம் வருகிற போது நீ அதை பிடிச்சிக்கிறதுக்குள்ள தகுதிகளையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கிட்டு உக்காந்துருக்கணும். ஆன்மீகத்தில் நீ தேடுகிற தரிசனங்கள் உன்னுடைய டேர்ம்ஸில் கிடைக்காது. அந்த டேர்ம்ஸ் ஏற்கனவே நிர்ணயமாகிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கள பாரு. இப்போ ரத்னகிரி சாமியார் இருந்தார். அவர் நாஸ்திகர், கடவுளையே நம்பாத ஆள். கீழ்மின்னல் என்ற கிராமத்தில் ஒரு முதலியார் ஃபேமிலி. அவர் பஞ்சாயத்து கர்ணம் கிராமத்தில் மணிகார். அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்யறதுக்கு போகிறாரு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு. அடுத்த பஸ்ஸுக்கு 3/4 மணி நேரங்குதுன்னு மலை மேலே போகிறாரு. அவ்வளோதான். மலை மேலே போய் அதில் கற்பூரம் காட்டுன்றாரு. இது கற்பூரம் இல்லைன்றாரு. அவனுக்கே கற்பூரம் இல்லை, எனக்கு என்ன கொடுப்பான்றாரு. அப்போ அவருக்கு அந்த அனுபவம் வந்துச்சு. முருகனுடைய கை வேல் அசையுது. உடனே அந்த மாதிரி நீ இன்னைக்கு போய் ரத்னகிரி முருகனை போய் திட்டிப்பார் வருதான்ட்டு அவருக்கு பாக்கி இருந்தது. ஏன்னா அந்த கோயிலில் எடுத்து செய்யறதுக்கான ஒரு தவம் அந்த குடும்பத்துக்கு இருந்தது. ஏன்னா கீழ்மின்னல்ல திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தார். அவர் சொன்னார்,
நீயோ உன் மகன்களில் ஒருத்தரோ இந்த கோயில் எடுத்து கட்டுவீங்கன்னு தான் சொன்னார். அப்போ அவங்களுக்கு தான் அந்த பாக்கி சாக்கி இருந்தது, அதனால் அவங்களுக்கு அது கிடைக்குது. திருவண்ணாமலை விசிறி சாமியார் எங்கேயோ காசியில் பிறந்து ஊராக அலைஞ்சி கஞ்சங்காடு ராமதாஸ் கிட்ட போய் ராமதாரகம் மந்திரம் வாங்கி திருவண்ணாமலை சுடுகாட்டில் அலைஞ்சி ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அது கிடைக்கிது. அவர் பிறந்தது எங்கே, வளர்ந்தது எங்கே, எப்படி அலைஞ்சார், எவ்வளோ வருஷம் ஆச்சு கிடைக்கிறதுக்கு, அது ராம் சரத்குமார் சாமியினுடைய கதை. இப்படி ஞானம் கிடைச்சவங்க யாரை வேணால் பாரு, அவங்களுக்கு எப்போ கிடைக்கணும் எங்கே கிடைக்கணுன்றதெல்லாம் எழுதியிருக்கும். இவங்களாம் ஒன்றும் அடைஞ்சிட முடியாது. இத்தனைக்கும் ராம் சரத்குமார் சாமி என்ற சரீரத்துக்குள்ள 2 உத்தம ஆத்மாக்கள் இருந்துச்சு. ஒன்று கன்னியாகுமரி நாகர்கோயில் சைடில் சுவாமி தோப்பு ஐயான்னு இருந்தார். அந்த சுவாமி தோப்பு ஐயாவினுடைய மறுபிறவி தான் இவருடைய ஆத்மா. அதுக்கு முன்னே கபீர்தாசராக இருந்தார் இல்லையா, அந்த ஆத்மா தான் ராம் சரத்குமார் சாமியுடைய ஆத்மா. இப்போ இதுக்கு முன்னால் போட்ட விதைங்க பல பிறவிகளில் பாடுபட்டது, அது இந்த பிறவியில் கிடைக்கிற போது ராம் சரத்குமார் சாமி என்ற உடம்புல எப்போ கிடைக்கணுமோ எங்கே கிடைக்கணுமோ அப்போ கிடைக்கிது இல்லையா. அப்படி எதுவுமே கணக்கு சொல்ல முடியாது ஆன்மீகத்தில். யாருக்கு எப்போ கிடைக்கும், என்ன கிடைக்கும், எங்கே கிடைக்கும், இதெல்லாம் சொல்லவே முடியாது. நீ பாட்டுக்கு பிரயத்தனத்தில் இருந்துக்கிட்டே வா. கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க, அவங்க நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ராமாயண காலத்தில் சபரி, அதுக்கப்புறம் மதங்க கன்யான்னு சொல்லி மீனாட்சி, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவியாக இருந்த சாரதா தேவி. இந்த பிரிவில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்த ஒரு அத்தை கட்டிக்கிட்டு 2 குழந்தை இருந்துச்சு. அந்த அம்மா கடலூர் தான் அவர். சின்ன வயசுலேருந்தே அந்த அனுபவம் இருந்தது. குடும்பத்தெல்லாம் விட்டு மென்டல்னு துரத்தி விட்டாங்க. இப்போ எங்கெங்கேயோ அலைஞ்சி கடைசியில் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வர்றபோது ஒரு வயசான கிழவர் வடிவத்தில் ஒருத்தர் வந்து நீ இருக்கிற இடத்த நான் காட்டுறவான்னு கூட்டின்னு போகிறாரு. இப்போ புதிய மலை கல்யாண தீர்த்தத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிடுறாரு. இந்த மாதிரி யாரா இது நம்மளை கூட்டின்னு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கானோ ஒரு நாள் அவர் பின்னாலேயே போகுது. போனால் அவர் இப்படி படுத்துக்கிட்டு தலைக்கு பின்னால் சக்கரம் சுற்றிக்கினே இருக்குது. அது அகஸ்தியர். அப்போது திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சாமியாக இருக்கிறதும், வாமன அவதாரம் எடுத்து வந்த குள்ளனும், குருவாயூரப்பனாக இருக்கிறதும் எல்லாருமே அகஸ்தியர் தான். என்ன அப்போ அந்த அகஸ்தியர் மூலமாக அவருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கணும், அதனால் அங்கே போய் உட்காரு. சரி, எல்லா இடத்தையும் விட்டு ஏன் கல்யாண தீர்த்தத்தில் கொண்டாந்து அந்த அம்மா உட்கார வச்சாங்க? அங்கே இருக்கிற ஆத்மலிங்கம் எனது. இப்போ எனக்கு ராமாவதாரத்தில் சபரியாக அந்த அம்மாவுக்கு கனெக்ஷன் இருக்குது. நான் ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்தபோது அந்த அம்மா சாரதா தேவியாக இருந்தது. அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால என்னுடைய ஆத்மலிங்கம் இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு பணிவிட செய்கிறது. சரி, அவங்க பண்ணது வீணாகுதா? இல்லை, அவங்க ஆத்மா அங்கே விடுற போது நம்ம இந்த துர்கை கோயிலில் கொண்டாந்து அந்த அம்மாவை இறக்கிட்டோம். கிருஷ்ணவேணி அப்படின்னா கொஞ்சம் கிருஷ்ணர் கொஞ்சம் சரஸ்வதி 2 சேர்ந்த ஒரு அம்சம் அதுதான் கிருஷ்ணவேணின்னு. இப்போ எல்லாத்துக்கும் காரணக்காரி இருக்கும். எது எப்படி நடக்கணுமோ அப்படியெல்லாம் நடக்கும். அதனால் பகவான் பகவத்கீதையில்னு சொல்கிறாரு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கார் இல்லையா. அதுதான் இதுக்கு அர்த்தம். அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், வேடிக்கை பாரு, தானாக நடக்கும் எல்லாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா யோசனை பண்ணேன்னு உனக்கு புரியும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தது, எப்போ கிடைச்சது, எந்த ஃபார்மேட்டில் கிடைக்கிது, ஏன் லேட்டாக கிடைச்சிது, சீக்கிரம் ஏன் கிடைக்கல, இதுக்கெல்லாம் நீ யோசனை பண்ண உனக்கு தெரியும். அதனால் இந்த ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, இதுக்கு தான் ஆத்ம விசாரம்னு பேர். இப்போ நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன, வீட்டுக்கு போன உடனே நைட்டு வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம், நாளைக்கு காத்தால் நாஷ்டா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். இதுக்கு என்ன பேர்? அன்ன விசாரம்னு பேர். இதை விட்டு நான் இந்த உடலா இல்லை ஆத்மாவா, நான் ஏன் இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், ஏன் வேறு நாட்டில் இன்னும் வந்து வசதியான ஒரு பேக்ரவுண்டில் நான் ஏன் பிறக்கலை, இப்படி ஒவ்வொன்றா யோசனை பண்ணிக்கிட்டே வா. அது வந்து ஆத்ம விசாரம். என்ன சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா அது அன்ன விசாரம். ஸோ யார் எதை தேடுறாங்களோ அது கிடைக்கும். அதனால் நீ தேடினா கிடைக்கும். எங்கே தேடுறாங்க? ஜனங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கடவுளெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடவுள்ன்றது இவனை பொறுத்து மாத்திரம் ஒரு ஊருக்காக ஒரு பொரியல் மாதிரி தான். இந்த உலகத்தில் கூட்டாட்சின்னு ஜாலியாக இருக்கணும், அதுக்காக இவன் கடவுளை தேடுறான். கடவுளுக்காக கடவுளை இவன் தேடுறதே இல்லை. எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது, நல்ல வசதியாக இருக்கணும், வீடு காரெல்லாம் வாங்கின்னு இருக்கணும், அதுக்காக தான் கடவுளை இவன் கும்பிட்றான். கடவுளுக்காக கடவுளை கும்பிட்ற பக்குவம் 100ல் ஒருத்தனு கூட வராது, 100 என்ன கோடியில் ஒருத்தனு கூட வரவே வராது இல்லையா. இப்போ சித்தார்த்தனுக்கு எந்த குறையும் இல்லை, அவன் கடவுளை தேடினா தான் இல்லையா. பட்டினத்தாருக்கு எந்த குறையும் கிடையாது, அவர் மரத்தடியில் உக்காந்துட்டாரா இல்லையா, அம்மா கொல்லி போட்டு நான் அவன் கடவுளை தேடி ஃபுல் டைம் கிளம்பிட போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பட்டினத்தாருக்கு ஏதாவது தேவைப்பட்டதா, அந்த கப்பல் கம்பெனி ஓனர். சித்தார்த்தனுக்கு ஏதாவது குறை இருந்ததா, நேபாளத்துக்கு ராஜா,
இந்த மாதிரி யாரெல்லாம் கடவுளை தேடுறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டு கடவுளை தேடுறாங்க. இந்த ப்ரியாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். அதில் வென் எ டைம் கம்ஸ், ஒரு பர்வத மலை ஏறுறேன், கடப்பாரை பிடிச்சிக்கிட்டு ஏறணும். ஸோ ஒரு கையை விட்டுட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு ஏற வேண்டியது. ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ கடவுளை தேடினியானா ஒரு கையால் இந்த குடும்ப வாழ்க்கையில் இரு, இன்னொரு கையால் கடவுளை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் இரு. மலை உச்சிக்கு போன உடனே 2 கையும் விட்டுட்டியா நீ அங்கேயே செட்டில் ஆகிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த லௌகீகம் ஆன்மீகம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். when you reach the climax, the pivotal point, you can leave both hands. அதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்துக்கலாம். அதனால் இது ஃபுல் டைம் பர்சூட், அவ்வளோ ஈஸியாக வராது. அண்டு வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனை வேணால் வரலாம். அதாவது நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவோ மாமனார் மாமியாரோ ஒய்ஃபோ பிள்ளைங்களோ இல்லாமல் போகலாம். இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்து நீ இதிலெல்லாம் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருந்து பொறுப்பு இல்லாமல் சுற்றுற ஆளாக இருக்கலாம். ஸோ பொறுப்பு இல்லாமல் சுற்றினவன் கெட்டவனும் இல்லை, இவங்க நல்லவங்களும் இல்லை. முன்ன ஞானி ஆக்கிறதுக்காக உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படிலாம் பண்ணணும். அவங்கெல்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும். அப்போ தான் நீ போவ, கடவுளை தேடி போவ. இல்லைன்னா இங்கேயே தோசைக்கு சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டுன்னு படுத்துன்னு தூங்கின்னு இருப்பேன். அதனால் எது நடக்கணுமோ எல்லாம் கரெக்டாக கடவுளுக்கு தெரியும். நீ குடும்பம் நல்லா அமைஞ்சிச்சின்னு சந்தோஷப்பட்டியானா நீ ஞானி ஆக மாட்டேன்னு அர்த்தம். ஒட்டி ஒட்டாமல் இரு. தாமரையில் தண்ணின்னா என்ன, தண்ணியில் தாமரையில் இருக்கும், ஆனால் தண்ணி ஒட்டவே ஒட்டாது. அதனால் பாபா சினிமாவில் ஒரு பாட்டு வரும், ஒட்டி ஒட்டாமல் இரு. தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயா. சந்தோஷி 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 என்றும் சந்நியாசம் கொண்டாடும் சந்நியாசி. சந்தோஷி 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 உன் சந்தோஷம் உன் கையில் நீ யோசி. பட்டும் படாமலே தொட்டும் தோடாமலே தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலிரு. அக்னி, இந்திரன், சோமன், மகாவிஷ்ணு போன்ற பெரும் தெய்வங்கள் ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்ய தேர்ந்தெடுத்த இடம்தான் குருக்ஷேத்திரம் என்றும், அதனால் அது முன்பு தெய்வங்களின் புண்ணிய பூமியாக கருதப்பட்டது என்றும் யஜுர்வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட புண்ணிய பூமியாக இருந்த குருக்ஷேத்திரம் மகாபாரத காலத்தில் மகாரதர்களாக இருந்த பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன் உட்பட பல விலை மதிப்பற்ற உயிர்களை பலி வாங்கிய போர்க்களமாக மாறியது ஏன்? உலகத்தில் யாராவது சாகாமல் இருந்திருந்தா சரித்திரம் இருக்கா? ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு புத்தர்கிட்ட ஒரு தாயார் போகிறா, என் குழந்தைய உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு. அவர் என்ன சொன்னாலே அவளுக்கு புரிய போகிறதில்லன்னு, இந்த ஊரில் யார் வீட்டில் யாரும் சாகலையோ அந்த வீட்டில் ஒரு புடி எள்ளு வாங்கினோமா, நான் காப்பாற்றிடுறேன்னு. அப்போ ஒவ்வொரு வீடாக போய் கேட்டால் அவங்க இல்லை, எங்கள் மகன் செத்தான், அப்பா செத்தான், பொண்டாட்டி செத்தான் எல்லாம் சொன்னாங்க. அவளே திரும்பி புத்தர்கிட்ட சொன்னலாம், சாவு தவிர்க்க முடியாதுன்னு தெரியும், என் பிள்ளையை நீ காப்பாற்ற வேணான்னு போய் நேர்ந்துட்டாலும். அதனால் உலகத்தில் இப்படி சாவலைன்னா யார் எப்படியாவது செத்துருக்கு போகிறான் இல்லையா? சாகணும் தலையை இருந்தால் எப்படி சாவான்? 7 கடல் தாண்டி கண்ணாடி மாளிகையில் உட்காந்துதாலையும் பரிசித்து ராஜா பாம்பு கட்சி தான் செத்தான். அந்த மாதிரி சாவுங்கிறது தவிர்க்க முடியாது. உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு துன்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன், சிவகனியை சேர கருதுகிறேன் அப்படிங்கிறார். சிவனுடைய பலமாகிய முருகனை நான் அடையணும்னு ஆசையே எனக்கு இல்லை, எப்போ பாரு இந்த சாப்பாடு இதிலெல்லாம் மாட்டிக்கின்னு முழிச்சிக்கின்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒவ்வொரு அனுபவமும் கூட நீ வெயிட் பண்ணி தான், இப்போ தான் சொல்லி முடித்தேன், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. நீ நினச்சாலையும் நினைக்கலன்னாலையும் நீ உலகத்தில் பிறப்ப, நீ நினச்சாலையும் நினைக்கலன்னாலையும் இந்த உலகத்தில் கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி வரணுன்னா வந்தே தீரும். நீ நினச்சாலும் நினைக்கலன்னாலையும் நீ சாவணுன்ற போது செத்தே தீவிர. மணிமேகலைன்ற ஒரு காப்பியம், அதில் ஒரு கவிதை வருது. ரயிலில் அந்த காலத்துலலாம் அந்த கறி போட்டு என்ஜின் புக்கு புக்குன்னு ஓடும். அந்த மாதிரி ஒரு என்ஜின் டிரைவர் இருக்கான்,
அவன் பேர் யமதர்மன். அவன் சுடுகாட்டு நெருப்பை மூட்டிட்டு அந்த நெருப்பில் வயசானவங்க, கிழவன், ஆண், பொண்ணு, குழந்தை, இந்து, முஸ்லீம் எதையும் பார்க்காத ஒவ்வொரு பணமாக தூக்கி போடுறான். எப்படி என்ஜின் டிரைவர் தூக்கி போடுவானோ அந்த மாதிரி அப்படின்னுவான். இப்போ முதியோர் என்னான் இளையோர் என்னான், வயசானவங்களும் பார்க்கறதில்ல, சின்ன பையனும் பார்க்கறதில்ல. கொழுந்தொழிலாளன் கொண்டனன் குவிப்பொய்வு அழ்வாய் சுடலை தின்ன கண்டும், கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் கொன்று குவித்து சுடுகாட்டு நெருப்பில் போட்டு பொசுக்கிறானே, அதை பார்த்து கூட மனிதனே நீ இந்த வாழ்க்கை நித்தியமானது என்று நினைக்கிறாயா அப்படின்னு. அப்போ உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் என்ன? நெருநல் உடனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உழைத்தி உலகு. நேற்றிருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றதுதான் இந்த உலகத்தை பிடித்த பெரிய பீடை. இது இப்படி தான் இருக்கும் இந்த உலகத்தில், இதுதான் தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு அர்த்தம். பட்டணத்தார் ரோட்டில் போயின்னு இருக்காரு. யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டானேன்னு எல்லாரும் விழுந்து அழுதுன்னுக்கிறாங்க. பட்டணத்தார் போய் இவரும் அது மேலே விழுந்து ஒவ்வொன்று அழுகுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏன் சாமி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வரான்னு. இல்லைப்பா, அவர் போட்டாரு, நீங்கள்லாம் அழுகுறீங்க, நீங்கள் போகிற போது எனக்கு தகவல் தெரியாது இல்லையா, அதனால் உங்களுக்கு சேர்த்து இப்பயே அழுதுட்டேன்னாரான். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் இந்த உலகத்தில். அப்போ நீ கேட்குற மகாபாரத கேள்வியாகட்டும், ராமாயண கேள்வியாகட்டும், அவங்கவுங்க பிறக்கிற போதே டெத்தை நிர்ணயிச்சுன்னு தான் பிறக்கிறாங்க. டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ்னு ஒரு புக்கு. அதில் ஒரு வயசான ஒரு ரிட்டையர்டு வாத்தியார், மோரிங்னு பேர், அவன் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறான். எனக்கு வயசாகிடுச்சு, நான் சாகிற நேரம் நெருங்கிட்டு இருக்குது, என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன், யார் வேணால் வாங்கன்ட்டு. ஒரு ஆள் போவோம், சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு சார், நீங்கள் ஹைஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்தபோது நான் உங்கள் கூட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன், நான் ரேடியோ ஸ்டேஷனில் இப்போ வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஓகே யங் மேன், கம் ஆன் டியூஸ்டேஸ்ன்னு. ஸோ செவ்வாய்க்கிழமை போவோம். போனோன்னா அவர் உட்காந்துட்டு அந்த ஜன்னல் இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட போய் என்ன தெரியுது பார்த்துட்டு வரணும். சொன்னால் ஆகாசம் தெரியுது சார், நிற கலர்லாம் தெரியுது சார், அங்கே தண்ணியெல்லாம் ஓடுது சார், வயல் நல்லா இருக்குது சார், பறவைகள்லாம் இருக்குது சார், நாய்ங்கள்லாம் சுற்றின்னு இருக்குது சார், எதுவும் சொன்னான். அவர் கேட்குறாரு, இதெல்லாம் நீ பார்த்தியா இதுக்கு முன்னால் அப்படின்னா. இல்லை, நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சதுனாலேயே நான் இதெல்லாம் கதவு தெரிஞ்சு வச்சு நீ என்ஜாய் பண்ணின்னு இருக்கேன். நீ இன்னும் எவ்வளோ வருஷமும் உலகத்தில் இருப்பேன்னு நம்புறதுனால இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. நீ கண்ணிருந்தும் குருடனாக இருக்கிற, நான் சாவேன்னு டெஃபினட்டாக தெரிஞ்சதுனால இதெல்லாம் பார்த்துக்கின்னு இருக்கேன். அதனால் மை ஃபார்முலா நம்பர் 1 இஸ் த பெஸ்ட் வே டு லீவ் இஸ் டு டெஃபினெட்லி பிலீவ் தட் ஐ வில் டை ஒன் டேன்னு. உண்மையாக வாழ்வதற்கான லட்சணம் நான் கட்டாயம் சாவேன்றது தெரிஞ்சுக்கிறது, இதான் லெசன் 1 அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுது. அதனால் உலகத்தில் சாவு தவிர்க்க முடியாத விஷயம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாம் அந்த மரணத்தை எதிர்பார்க்கணும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடரான்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். நீ ரோட்டில் ஸ்கூட்டரில் போயினுங்கிற, இல்லை காரில் போயினுங்கிற, அப்போ லைலா காலையில் சுடுகாடு இல்லை கிருஷ்ணாம்பேட்டை இதுக்கெல்லாம் யாரும் இறந்தவனும் தூக்கின்னு போகிறாங்க. அது உன்னை பாதிக்குதா? ஒன்றும் பாதிக்கலை. ஏன்னா அது வேறு யாரோ, நல்லா யோசனை பண்ண, அது வேறு யாரோ. இதே உனக்கு வேண்டி யாருடைய பாடியாவது அந்த மாதிரி தூக்கின்னு போனால் யூ கெட் அஃபெக்டட் இல்லையா, யூ கெட் அஃபெக்டட் வித் தட். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம சாக மாட்டோம்னு நம்புகிறோம் எப்பயுமே. அதனால் தாய்மானவர் சொல்கிறாரு, செத்த பிணத்தை பார்த்து சாம்பிணங்கள் அழுமா போலுங்கிறாரு. செத்து போன பணத்தை பார்த்து சாக போகிற பணங்கள்லாம் அழுதுனுக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். ஸோ உலகத்தில் சாவு தவிர்க்க முடியாத விஷயம். யாராக இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு செத்து தான் ஆகணும். இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாராவது சாகாமல் இருந்து நீ பார்த்துருக்கியா? போன வாரம் கூட சொன்னேன், பாரதியார் அழகாக ஒரு கவிதை இருக்கார். ஆனானப்பட்ட பகவான் ராமர் இந்த உலகத்தில் வராரு. பூமி புழக்க சீதை போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவர் சரயு நதியில் மூழ்கி ஜலசமாதி ஆயிடுறாரு. கிருஷ்ண பரமாத்மா தான் வந்த காரியம் ஆயிடுச்சுன்னு காலை வச்சுன்னு உட்காந்துருக்கார் மரத்தடில்.
அவரை கொல்றதுக்காக வாலி வரம் வாங்கியிருந்தான் இல்லையா, அவன் ஜரா என்ற வேடனா பிறக்கிறான். அப்போ அவன் விடுற அம்புனாலே ஒரு கால் வழியாக அது குத்தி அவர் இறக்குறாரு. பலராமர் மேலே போய் தவம் செஞ்சு உடம்ப விடுறாரு. இப்படி உலகத்தில் நீ பார்க்குற யாராக இருந்தாலும் இயேசுநாதரை சிலுவையில் போடுறாங்க. புத்தர் உணவுல விஷம் வச்சு கொல்லப்படுகிறார். யாராவது சாகாமல் இருந்ததா சரித்திரம் இருக்கா? அதனால் பாரதி சொல்கிறான், உலகத்தில் இப்படிலாம் செத்து போனாங்க. நொந்த புண்ணை குத்துவதில் பயனொன்றில்லை, நோவாலி மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கடையாலே கண்ணன் மாண்டான். பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர். அவங்கெல்லாம் செத்து விட்டாங்கன்னு உனக்கே தெரியும், ஆனால் நான் சாக மாட்டேன் பாரதியார் அப்படின்னு அதுக்கு அடுத்து விளக்கம் சொல்கிறார். மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய் கூறேன் யான், மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே. நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர், நாடத்தை கவலையினை சினத்தை பொய்யை. அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். நம்மளை பயமுறுத்துகிற இந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அச்சம், அந்த மாதிரி விஷயங்களை நீ விட்டுட்டியானாக்கா சாவு தானாக செத்து போயிடும். அப்போ நீ பயப்படுற, அஞ்சு அஞ்சு சாவு, அறிவார் அஞ்சாத பொருளிலே அவளியிலே. அப்போ நீ பயத்தை விட்டுட்டீங்கன்னா சாவு எங்கேருந்து வரப்போகுது உனக்கு? ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர் டு டை. எப்போ வேணாலும் நீ வரட்டும் சாவுங்கிற மாதிரி உட்காந்துக்கணும் நீ. ஸோ அந்த பாவனை மனசுக்குள் இருந்து தான் வரும். அதனால் ஒருத்தர் எல்லாரும் சாவாங்க, சாகாதவங்க யார் இருக்காங்க? இது வரைக்கும் யாரையாவது அந்த மாதிரி பார்த்துருக்கியா? சில பேர் கர்சு வாங்கியிருப்பாங்க. அஸ்வத்தாமன், இந்த உலகத்தில் கலியுகம்லாம் முடிஞ்ச பின்னால் நீ போகணும், அப்போ தான் இந்த உலகத்தில் வாழ்கிறது எவ்வளோ நேஷ்டி நரகங்கிறத நீ புரிஞ்சுக்குவே அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் அஸ்வத்தாமன் எங்கேயோ வடநாட்டில் காட்டில் இருக்கான், வருஷத்துக்கு ஒரு நாள் வெளியே வர்றான்னு பார்த்தவங்க இருக்காங்கலாம் யூடியூப்பில் வருது இல்லையா. ஆஞ்சநேயர் உயிரோடு இருக்காருன்றாங்க, அவர் மகேந்திரகிரியில் தவத்தில் உட்காந்துக்கிறார். மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அப்பப்போ ஒரு ஷிரடி சாய்பாபா, ஒரு ராகவேந்தர் சாமி, இந்த மாதிரி வேறு ஒரு உடம்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை நம்புறவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால் உலகத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறவங்க 7 பேர் தான் சொல்லுவாங்க. அந்த 7 பேரும் கூட திருப்பியும் உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் ரொட்டேஷனில் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் என்றைக்கான ஒரு நாள் அழியணும். ஈவன் ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தனும் கூட இந்த உடம்பை விட்டு போயிடுறாங்க. மனுஷங்க ஏன் போகாது இருக்கணும்? எல்லோரும் தான் போகணும். ஒரு நாள் போயிட வேண்டியது தான். இப்போ உங்கள் வீடுங்கள்லேயே யாருன்னா வயசான பெரியவங்க இருப்பாங்க, ஒரு 75 வயசு 80 வயசுக்கு மேலே. அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இவங்க இவ்வளோ இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும்? நடுவ வீட்டில் கொண்டாந்து பாய் ஓரமாக போட்டுருவாங்க, வயசாகிடும், டாக்டர் பில்லு கட்டின்னு அலைஞ்சின்னு இருக்கணும். சில பேருக்கு பெட்லேயே நர்ஸை போட்டு நீங்கள் மலம் மூத்திரம்லாம் தூக்கணும். இந்த மாதிரியான கண்டிஷனில் உங்கள் பெரியவங்களை பார்க்குற போது, நாட் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவுட் ஆஃப் லவ், அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுன்ற எண்ணம் வரும்போது, நீயே வந்து என்ன மாதிரி யாருக்கிட்டையாவது அவங்க நல்லபடியாக போய் சாரணும் பாபான்வாங்க இல்லையா. அப்போது இந்த ஒரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். எப்போ தேவையோ அது எவ்வளோ ஓடி ஆடின்னு இருக்குதோ அது வரைக்கும் தான் இந்த உடம்பு. யாராவது பொத்தல் போட்டு கிழிஞ்ச சட்டை தூக்கி போட்டு வச்சுட்டு போட்டுன்னு இருப்பாங்களாம் இல்லையா. கிழிஞ்சு போன சட்டை அவ்வளோதான், அது தூக்கி போட வேண்டியது தான். அதை போய் போட்டு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி மேபி யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் சைக்கலாஜிக்கலி, பட் டோன்ட் யூ திங்க் தட் இட்ஸ் எ டார்ச்சர் ஃபார் தம்? உங்களுடைய பெரியவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய டார்ச்சர். நான் பல விஷயங்களை உலகத்தில் கண்டிக்கிறேன் இல்லையா. அதனால் பல விஷயங்கள் இந்த மனிதர்களுடைய அஜ்ஞானத்தினால் உலகத்தில் வருகிற விஷயங்கள். ரஷ்யாவில் லெனின், ஸ்டாலின் இவங்க உடம்பெல்லாம் அவங்க எம்பால்வ் பண்ணி வச்சாங்க. அதுக்கு பின்னால் ஆட்சிகள் மாறுது இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, லெனின் உடம்பை பச்சு இந்த இடத்துலேருந்து தூக்கிறது, ஸ்டாலின் உடம்பை தூக்கிறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ அவன் செத்து போய் நிம்மதியாக இருந்திருப்பான். அவனை திருப்பி நீ வந்து அவமானப்படுத்துகிற, பறிக்கிறது, எடுக்கிறது, ஒரு ஆட்சி வர்ற போதையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹோசிமின்னு ஒரு ஆள் வியட்நாமில் இருந்தான். அந்த ஆளுக்கு பிரம்மாண்டமாக ஒரு கோயில், அதில் அந்த இறந்து போன உடம்பை வச்சுருக்காங்க. அதெல்லாம் விட்டுதல். ஈஜிப்டுக்கு போனேன்னா அங்கே மம்மிஸ்ன்னுவாங்க, இறந்து போனவங்களுடைய உடம்பை
எப்படி மார்ச் வரையில் பேண்டேஜ் சுற்றி வச்சுருப்பாங்களோ வெள்ளை துணியில், அந்த மாதிரி செலைனில் ஊற போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு டிக்கெட்டு வேறு. உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே மூக்கு நாத்தாயி நம்ம கொமட்டிக்கிட்டு வாந்தி வந்துடும். இப்போ என்ன இது, எப்பயோ போனவங்கள விட்டு தொலைக்க வேண்டியது, எரிக்க வேண்டியது, புதைக்க வேண்டியது, அதை பண்ணணும். அதை விட்டு அவங்கள எதுக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்க டிக்கெட் வாங்கின்னு பார்க்குற உடம்புங்களாம் அவங்கெல்லாம் இல்லையா. பாரோஸ் பிரமிடில் வச்சுருந்தாங்க, செலைனில் ஊற வச்சு எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், மனிதர்களுடைய அஜ்ஞானத்தினால் வருகிற விஷயங்கள். முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது, போயினே இருக்க வேண்டியதுதான். எதுக்கு இங்கே உட்காந்து இருக்கணும்? எவனும் அவனுடைய பெருமைக்காக நம்மளை போட்டு பாடாப்படுத்துவானுங்க. இந்த மாதிரிலாம் ஒத்துக்காதீங்க. உயிர் எழுதி வச்சுருங்க, என்னை எரிச்சிடணும் பொச்சணும். ராவணன் கடத்தியது சாயா சீதா உருவில் இருந்த அக்னி தேவனின் மனைவியான சுவாஹாவைத்தான் என்றும், ராவணன் சீதாதேவியை கடத்தப் போவதை முன்கூட்டியே தெரிந்த அக்னிதேவன் அவரை ஸ்ரீராமனின் அனுமதியோடு பாதாள லோகத்தில் மறைத்து வைத்திருந்தார் என்றும் ஸ்கந்த புராணம் கூறுகிறது. எத்தனையோ ராமாயண கதைங்க இருக்குது உலகம் பூராவும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய ஒரு தெய்வத்தாய் சீதை, அவளை ராவணன் கடத்தின்னு போனாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் இந்த மாதிரி ஒழிச்சு வச்சுருந்தாங்க, அங்கே டூப்ளிகேட்டு அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இதெல்லாம். ஸோ உலகத்தில் எவ்வளவோ ராமாயணம் இருக்குது. எந்த ராமாயணத்தையும் நீ சீரியஸாக எடுத்துக்காத. ஒரு கதையாக கேட்டு போயினே இரு இல்லையா. வாட் இஸ் ராங் இன் அக்செப்டிங் தட் அசுகவானத்தில் சீதையை கொண்டு போய் வச்சுன்னு இருந்தான்றது. அவன் சூர்பனகையினுடைய மூக்கறுத்ததுக்காக பழி வாங்கிறதுக்காக சீதையை தூக்கின்னு போனான்ற ஒரு நல்ல வெர்ஷன், நம்புகிற மாதிரியான ஒரு கதை. தன்னுடைய தங்கையினுடைய பிரிச்சதுக்கு பழி வாங்குறான்றதுக்காக. அதை விட்டு இல்லை, ராமர் பொண்ணு, சீதை ஆண், அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சிவபெருமான, அதனால் சீதைக்குள்ளே இருந்த சிவனை கொண்டு போய் அவன் வச்சுருந்தான், இவனாக ஒரு கட்டுக்கதை விடுவான். விதவிதமாக கதையெல்லாம் இருக்குது ராமாயணத்தில். அதனால் எந்த கதையும் சீரியஸாக எடுத்துக்காத. எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, கதை கேட்ட நாயை செருப்பால் அப்படின்னும். எந்த கதையும் நம்ம கேட்டு போ, அதோட இல்லை இது ஒரு கதை, அவ்வளோதானே. ஸோ ஐ டு வாண்ட் டு க்ளோரிஃபை அ டெட் கேரக்டர். அப்படி அவங்க நார்மலாக உலகத்தில் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் குசா பெற்றது, அவங்க கஷ்டப்பட்டது, வால்மீகி ஆசிரமத்தில் இருந்தது, பிள்ளைங்களுக்கும் ராமருக்கும் சண்டை வர்றபோது சீதை தடுத்தது இல்லையா. இதெல்லாம் நல்லா தானே இருக்குது இந்த கதை. அந்த கதையை பிடிச்சிக்கோயே. இவனுக்கு ராமாயணம் முடிஞ்சு போனால் கூட இவனுக்கு போர் அடிக்குது. அதனால் ராமாயணம் முடிஞ்ச உடனே இன்னொரு கேரக்டர் உயிர் பண்ணுவான், மயில் ராவணன்ட்டு. மயில் ராவணன் 7 கடல் தாண்டி எங்கேயோ ஒரு புறா கிளி உடம்புல இருக்குதுன்னு சொல்லி இல்லையா. அந்த காலத்தில் இந்த அராபியன் நைட்ஸ்னு ஒரு சீரியல் இருந்துச்சு. ஜனங்களுக்கு போது போலன்னு என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு நைட்டுக்கும் ஒரு கதை சொல்லிக்கினே வருவான். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கதை பிடிக்குதுன்னா அந்த கதையை முடிக்க மாட்டானுங்க. அதுக்கு அடுத்து பார்ட் 1 பார்ட் 2 இல்லை. இதெல்லாம் ஜனங்களுடைய அஜ்ஞானம். மார்க்கெட்டிங் a saleable commodity and there is no truth in all these nonsenses. Okay va? Om Jai Shiva Shankara Re Swami Jagat Paripalakare Adi Shankara Avatara Anada Rakshakare. Om Jai Shiva Shankara Re அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.